மதுரை பாரபத்தி பகுதியில் ஆகஸ்ட் 21 விஜயின் 2வது மாநாடு. தென் மாநிலங்களில் பலத்தை நிரூபிப்பாரா விஜய்? விக்கிரவாண்டியில் சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் குவிந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடை வெற்றியடைய செய்திருந்த நிலையில் 2ஆம் மாநில மாநாடு அதைவிட அதிகமான கூட்டம் வரும் நிலையில் ஆகஸ்ட் 21 என்ன நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை தனியாகவே அமைச்சிருக்காங்க. அப்புறம் ஒளி அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. வாகனங்கள் வருவதற்கு போவதற்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. தீயணைப்பு வாகனங்கள்லாம் ஆம்புலன்ஸு எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. எத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்தாலும் அத்தனை லட்சம் பேருக்கும் உணவு தண்ணீரை உறுதிப்படுத்துகிற வகையில் அந்த கட்சியினர் பல ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பகுதியில் ஆரோ வாட்டர் சிஸ்டம் ஏற்படுத்துறதுக்காக 40 லாரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த லாரியிலிருந்து குழாய் மூலமாக ஆரோ வாட்டர் டேங்க் நிரப்பப்பட்டு குழாய்கள் ஆங்காங்கே பதிக்கப்பட்டு அங்கங்கே சின்டெக்ஸ் டேங்கும் வச்சுருக்காங்க. 24 மணி நேரமும் தண்ணி வர்றதுக்காக துரித நடவடிக்கைகள் நடந்துட்டுருக்கு. மாலை 3:30 மணிக்கு நடக்கிற இந்த மாநாடு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. தென் மாவட்டங்களில் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வெற்றி அடையுமா அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.